வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஜிபே பயன்படுத்துபவர்களுக்கு கட்டண உயர்வு ஒன்றிய அரசு சொல்லியிருக்குது, ரொம்ப முக்கியம் ஒன்று. இன்னொன்று எந்த வகையிலெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம தங்கத்துக்கு 3% ஜிஎஸ்டி. அதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கெட்டுக்கு 13% ஜிஎஸ்டி. இப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு எழக்கூடிய சந்தேகம், சரிங்க எல்லாம் ஓகே, ராமருக்கு கோயில் கட்டிட்டீங்க, ராமருக்கு கோயில் கட்டினா இந்தியா வளம் பெறும் அப்படின்லாம் நினச்சோம். ராமருக்கு கோயில் கட்டினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொருளாதார மந்தநிலை இன்னும் அதிகமாகிட்டே இருக்கே. அப்போ தெய்வ குத்தம் ஆயிடுச்சா மோடிக்கு? மோடியே ஒரு கடவுளுங்கிறாரு. கடவுள் ஆட்சி செய்யும் நாட்டில் இந்த அளவுக்கு வறுமை எப்படி இருக்குது, பொருளாதார மந்தநிலை எப்படி இருக்குது, பணவீக்கம் எப்படி இருக்குது, ஜிடிபி குறைஞ்சிருது. ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம், பெண்கள் நிம்மதியாக இல்லை, சிறு குறு தொழிலாளர்கள் நிம்மதியாக இல்லை, யாருமே நிம்மதி இல்லாமல் கடவுள் இப்படி தான் ஆட்சி பண்ணுவாரா? அப்படிப்பட்ட கடவுளாட்சி நமக்கு தேவையா? கரெக்டா? இதானே பெரியார் சொன்னார். கடவுளாட்சி நமக்கு தேவையா? இருக்கிற அதாவது கண்ணுக்கு நேராக இருக்கக்கூடிய மக்களை காக்காமல் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கு. அவரோட நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கையை வைத்து தானே பிஜேபி இந்த மாதிரி கடவுளுங்கிற ஒன்று இல்லைன்னா பிஜேபி கட்சி இருக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே இது ஒன்று தான், இது ஒன்று தான் இஸ்லாமிய வெறுப்பு. இது ரெண்டு தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். இதையெல்லாம் தாண்டி இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒன்றை போட்டு அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப நீட்டி முழங்குறாங்க. நாடாளுமன்றத்தில் பேசுகிறதும் பொய், வெளியில் பேசுகிறதும் பொய். யாராவது ஏதாவது கேட்டால் கோவம் மட்டும் அவங்களுக்கு வருது. நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். வேறு எதுக்குமா நீங்கள் பதில் சொல்லுவீங்க? நம்ம கேட்குறோம், எதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க? கேட்டால் காசு இல்லை, காசு இல்லைன்னு. காசு இல்லை, உங்களுக்கு வேண்டிப்பட்ட எங்கள் அக்கௌண்ட் நம்பரில் பெரிய பண முதலாளிகள் பணம் போட்டாங்கிறாங்களே, உண்மையாக இல்லையா? ஹிண்டன்பர்க் அறிக்கையில் உங்கள் பேர், உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க பேர்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, இல்லை, உண்டா இல்லையா? அதாவது அதானிங்கிற பெரிய மனிதருக்கு மோடி செலவு காட்டுவார். இப்போ என்ன, சாதாரணமாக ஒரு பெரிய மனிதர் இருப்பார், அவர் நிறையா பணத்தை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்காமே அடிப்பார். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எப்படி நீங்கள் மறைக்க முடியும்? அப்போ வெறுமனே நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணுறது, நாட்டை நிதி சுமையிலேருந்து காப்பாற்ற கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. அதாவது காமராஜருக்கு அப்புறம் இவங்க தான் பற்றற்று, காசே இல்லைங்க, தேர்தலில் நிற்கங்கிறாங்க. இது மக்கள் நம்புவாங்களா? மோடி சொல்கிற மாதிரி இருக்குது. டிஜிட்டல் இந்தியா, இந்தியாவை மேல் நோக்கி கொண்டு போய் எல்லாம் ரோட்டில் தான் நிற்கிறாங்க. நிறைய பேர் ரோட்டில் நிற்க வச்சாச்சு. இதில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அகதிகளை இங்கே குடியமர்த்த போகிறாங்க. இங்கே இருக்கவனுக்கே சோத்துக்கு வக்கு இல்லை, அங்கேருந்து ஏற்கு நீங்கள் குடியேற்ற போகிறீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சு, இந்த ஜிபேயில் என்ன நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் பார்த்தா ஜிபே. இதில் இன்னும் நுட்பமாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்தியாவில் எந்த நகரங்களில் ஜிபே பயன்படுத்துபவர்கள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா சென்னை, பெங்களூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி, இந்த மாதிரி பெருநகரங்களில் அதிகமாகுது. இதில் என்னென்னா ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் கட்டணம் உயருது. அப்போ அதில் கூட நீங்கள் அதாவது நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடுற யூபி, பீகாரில் போகல. ஏன்னா டிஜிட்டல் இந்தியாங்க, எல்லாம் நம்ம காசே கையில் காணும். நீங்கள் எல்லாமே காசை கையில் வச்சுருக்கூடாது. மோடிக்கு அது பிடிக்காது. எல்லாமே செல், ஆன்லைனில் கொண்டு எங்களை நடுரோட்டில் விட்டுட்டு, ஏன்னா மோடிக்கு நல்லா தெரியும், அவர் சொல்கிறது அவன் அந்த ஊருக்காரன் கேட்க மாட்டாங்க. அட போப்பா, ஓட்டு வேணால் போடுவாங்க, ஆனால் ஓட்டு இவங்க தானே போடுறாங்க. அப்போ இங்கே இருக்கவங்களாம் இழிச்சவாங்க. மக்கள் தொகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, தீவிரமாக நாம் இருவர் நமக்கு இருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை நம்ம போட்டோம். கம்மியாயிடுச்சா? உடனே என்ன பண்ணாங்க, கம்மியாயிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு தொகுதியை குறைக்கிறோம். அதுக்கப்புறம் முன்னேறிய மாநிலம் உங்களுக்கு எதுவுமே இல்லைப்பா, நீங்கள் ரூபா கொடுக்குறியாப்பா, அதில் 49 காசு தான் உனக்கு மிச்சம். அது யூபி, பீகார். ஏங்க, அது முன்னேறாத மாநிலம். அப்போ ட்ரெயினுக்கு போகிறதுனாலும் ஒழுங்காக டிக்கெட் எடுத்து போகிறது நாங்கள், டிக்கெட்டே எடுக்காமல் நிறைய பேர் போகிறது எங்கங்கிறது ஊருக்கே தெரியும். அதாவது பண்பட்ட அதாவது கல்வியால் அறிவு பெற்ற சமுதாயம் தென்னிந்திய மாநிலங்கள். ஆனால் நீங்கள் பிஎம்ஸ்டிக்கு பணம் கொடுக்க மாட்டேம்பீங்க. நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் யூபி, பீகார் அவங்கெல்லாம் கல்வி அறிவில் ஏன் பின்தங்கி இருக்காருன்னா, நீங்கள் அவர்களை அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படியே இருந்தால் தான் இந்துக்களே ஒன்று கூடுங்கள், 10 பேர் வருவாங்க. ஓரளவுக்கு படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அம்பேத்கரை பற்றியும் நிறையா விஷயங்கள் படிப்பாங்கள்ல, நேரு அவர்களை பற்றியும் காந்தியாரை பற்றியும் அவங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்க பின்னால் வருவாங்களா? முதல்ல படிக்க ஆரம்பித்தாலும் அவங்க பின்னாடி வர மாட்டாங்க. கரெக்டாக அவங்கள என்ன பண்ணுறது? கடவுள் எல்லாரும் கடவுள். இந்திய தேசத்தில் வெளியிலேருந்து வந்தக்கூடிய முகலாயர்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. ரைட்டுப்பா, முகலாயர்கள் எல்லாம் திருடிட்டு போனாங்க. நீங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் முகலாயர்களும் இந்த நாட்டுக்கு செய்த நன்மைகள் எவ்வளவோ இருக்கிறது. இவங்க வந்ததுக்கு பிறகு இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்களே, பிரிட்டிஷ்காரனே ஆண்டிருக்கலாம்ப்பா. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஒன்று புரியல. இங்கே இருக்க கோயிலெல்லாம் இடித்து மசூதி ஆகிட்டாங்கிறாங்க. ஏங்க, அவங்க தான் பிடிச்சாங்கல்ல, இந்தியாவை அவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க, எல்லாத்தையும் இடிச்சிருக்க வேண்டியதான் அவன் நினச்சிருந்தா. இது கொஞ்சம் இந்து கோயிலெலாம் விட்டு வச்சுருந்தாங்க.
தீனிலாகின்னு ஒரு மதத்தை ஏற்படுத்திய அக்பர் பற்றி இவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இவங்களுக்கு வரலாறே தெரியாது. பாபர், அக்பர் இவர்களுடைய புகழை மறக்க முடியுமா? மத நல்லிணக்கத்துக்காக வாழ்ந்தவர் அக்பருங்கிறது மறுக்க முடியுமா? எல்லா இடத்துலையும் சில ராஜா இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அவர்களுக்கு வரலாறும் தெரியாது. நம்ம என்ன சொல்கிறது, பிரதமர் ஆகிட்டார் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம், நம்ம அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கிறோம். ஏன்னா இவர்கள் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஜிஎஸ்டி போடுறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜிஎஸ்டினா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜிஎஸ்டினா 18%. அதையும் தாண்டி ஒரு பன்னு கிரீமுக்கு ஒரு ரேட்டு, பன்னுக்கு ஒரு ரேட்டு, கரெக்டாங்களா? இதை வந்து பெரிய அளவுக்கு அன்னபூர்ணா மேட்ரு பெருசாகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, குடிநீருக்கான ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டோம். கரெக்டாக இவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்களேன். குடிநீர் ரைட்டு, இம்போர்ட் பண்ணுற கார் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி? இங்கே வாங்குறாங்களா 2 வீலர், அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி? இம்போர்ட் ஆகிற காருக்கு வந்து கம்மி ஜிஎஸ்டி. நம்ம ஏழைகள் வாங்குகிற டிவி ஸ்வீட்டிலேருந்து மற்ற மோட்டர்களுக்கு அதிக ஜிஎஸ்டி. என்ன ஆச்சோ? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர் பேக்கேஜ் ஜிஎஸ்டி, இன்னும் குறிப்பாக லிட்டரு அந்த தண்ணி ஜிஎஸ்டி 18%, 5% குறைக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இன்னும் 10,000 ரூபாய்க்கு குறைவான சைக்கிளுக்கு அதுக்கு வந்து அதிகமான 12%, 5% குறைக்க சொல்லி பரிந்துரை. இது எல்லாம் பரிந்துரை தான். உடற்பயிற்சி சாதனங்களா அதுக்கு 5% எல்லாமே இவங்களுக்கு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ரப்போசல் எதுவும் நிறைவேற்றலை. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து பொய் பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஜிஎஸ்டி மூலமாக, அதாவது தமிழ்நாடு மட்டும் 13 ஸ்டேட் கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நம்ம பணத்தை கொடுக்குறோம். அதாவது இன்கம் டேக்ஸாக கரெக்டாக கட்டுங்க. அதாவது என்னது, ஐடிஐ மறக்காதீர்கள், இந்தியாவை வலுப்பெற வைக்கும். நாங்கள் மட்டும் வரி கட்டிக்கிட்டே இருப்போம், நிறைய பேர் வரியே கட்டுறது இல்லையே, அதுவும் பெரிய ஆளுங்க வரி கட்டுறது இல்லையே. உடனே நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் வரா கடனால் நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். ஓ, அப்போ ஏழைகள் கட்டலைன்னா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பீங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து. ஆனால் பணக்காரர்கள் கட்டினா தள்ளுபடி பண்ணிடுவீங்க. ஒன்று. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சிட்டு போனாங்கல்ல, அவங்ககிட்ட பணம் ரெக்கவரி பண்ணிங்கல்ல, 6,000 கோடி தான் நான் கொடுக்கணும், 14,000 கோடி ரெக்கவரி பண்ணியிருக்காங்கன்னு விஜய் மல்லையா நீங்களே சொல்கிறீங்க. கரெக்டாக? அப்போ விஜய் மல்லையா அவர்களிடம் இனிமேல் நீங்கள் ஏதாவது வாங்க போகிறீங்களா? அவங்க அந்த கதை தான் என்ன? சரி, விஜய் மல்லையாட்ட வாங்கிட்டீங்க தென்னிந்தியா, இப்படி பேசுவோம், அப்படி தான் சொல்கிறாங்க. விஜய் மல்லையா தென்னிந்தியாக்கெல்லாம் வாங்கிட்டாங்க. நீரவ் மோடி, லலித் மோடி இவங்ககிட்ட இருந்தால் எப்போ வாங்குவீங்க பணத்தை? வாங்குகிற ஐடியா ஏதாவது இருக்கா, இல்லை அந்த ஐடியா இல்லையா? பாபா ராம்தேவ் அவர்களுக்கு பல ஏக்கர் மதிப்புள்ள இடங்கள் எல்லாம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி நலிவு, அதாவது அந்த அந்த எஸ்பிஐயில் கடை வாங்குறாரு ஒருத்தர், அந்த நிறுவனம் நலிவடைஞ்சு போச்சு. நேராக ராம்தேவ் வராரு, அவருக்கு அந்த நிறுவனத்தை கொடுக்குறீங்க. அவர் ₹1 கூட கொடுக்கல. எஸ்பிஐ அவருக்கு லோன் கொடுக்குறாங்க. ஏங்க அது நானும் நீங்கள் கூட வாங்கலாமே, எதுக்கு ராம்தேவுக்கு தான் கொடுக்கணும்? ரைட்டு. ஐயா இவர் நம்ம அதானிக்கு வந்து 1 ஏக்கர் ₹1 ரேட்டில் குத்தகைக்கு கொடுக்குறீங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டாவுக்கு 1,600 கொடுக்குறீங்க. நம்ம ஒரு அம்பானிக்கு 900 ரேட்டில் கொடுக்குறீங்க. அம்பானிக்கு 900, இவருக்கு வந்து டாட்டாவுக்கு 1,600. அது என்ன, அதானிக்கு மட்டும் ₹1? இவர்கள் 2 பேரும் வந்து அவர்களுக்கு பாடுபடுகிறார்கள், அதானி மக்களுக்காக பாடுபடுகிறார்கள். அப்படி தான் சொல்கிறாரு அண்ணாமலையிருந்து. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதானி இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இப்போ விளம்பரம் பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய விளம்பரம் போட்டிருப்பீங்க, சுற்றுது காற்றுல சுற்றுது அதானி, நாங்கள் வந்தால் உயிர் பெற்றோம். ஆமாம், அதானி வரதுக்கு முன்னாடி நம்மளாம் வந்து ஃபேன் இல்லாமல் லைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருந்தோம் ரோட்டில். ஐயா அதானி வந்தவொடனே தான் நம்ம மின்சாரம் கிடைஞ்சது. சொல்ல முடியாதுங்க, அதானி அவங்க காந்தி சுதந்திரம் வாங்கி தரல, அதானியோடைய தாத்தா தான் சுதந்திரம் வாங்கி தந்தான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் போனச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. அதானிங்கிற ஒரு பேர் இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் போயிட்டு இருக்குது. எதுக்காக? முதல்ல இன்னொன்று, எதுக்கு இந்த விளம்பரம் கொடுக்குறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க. இப்போ இந்த விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளோ நாள் அதானி விளம்பரம் கொடுத்தாரா? அதானி விளம்பரம் கொடுத்து சாதிப்பது என்ன? அதானியோடைய கரண்ட்டை வாங்குறது யார்? ஒரு நிறுவனம். அவங்ககிட்ட இருந்து தமிழ்நாடு, சத்தீஸ்கர்லாம் வாங்குறாங்க. இப்போ ஒரு வசந்தன் கோவா, ஏதோ ஒரு வசந்தன் கோவா சொல்லிகிட்டே போகலாம், நிறைய கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஐயா எங்ககிட்ட வாங்க, ஐயா நாங்கள் சலுகை விலையில் டிவி தரோம், மிக்சி தரோம் சொல்லிக்கிட்டா அதுக்கு காசு கொடுத்து விளம்பரம் போடுவாங்க. அதானி காசு கொடுத்து விளம்பரம் போடுவது, மக்கள் நம்ம நேராக அதானிகிட்ட போய், அதானி வந்து ஒரு கடை வச்சு அங்கே போய் நம்ம கரண்ட் வாங்குறோமா? இல்லை. ஏன் இந்த விளம்பரம்? ஏன்னா எல்லா ஊடகங்களும், பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாம் அதானியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்போ என்ன பண்ணுறது? ஐயோ அதானியோடைய பேர் ரிப்பேர் ஆகுது, பல லட்சம் கோடி இருக்குதுங்க, இழிச்சவாயினுங்க சம்பாரிச்சு வச்சுருக்கோம், விளம்பரம் கொடுத்தா பேச மாட்டாங்கல்ல. அதானிக்கு அமெரிக்கா நெருக்கடி சொல்ல மாட்டாங்கல்ல. இல்லை அதானி வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறாருங்க, அப்படி தான் பேசுவாங்க. அப்போ எல்லாமே பணமயமாகி விட்டது. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்மளே அடிக்கடி சொல்லுவோம், இன்றைக்கி எல்லாத்த பற்றி விமர்சனம் செய்கிறது நமக்கு தெரிஞ்சு 1-2 ஊடகங்களில் நம்மளும் ஒன்று. அது திமுகனாலும் சரி, அதிமுகனாலும் சரி, பிஜேபினாலும் சரி, சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்கன்னு தான் நம்ம போட்டுட்ருக்கோம்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானி இந்த அளவுக்கு வேகம் எடுப்பதற்கு காரணம் பின்னாடி இருக்குது யார்? 16,000 கோடி வராக்கடன் நிர்மலா சீதாராமனே சொல்றாங்க. அந்த 16,000 கோடி வராக்கடன் எத்தனை தொழிலதிபர்கள்ட்ட இருக்குது? நீங்க சொல்ற பட்டியல்ல இருக்கக்கூடிய 6 குஜராத்காரர்கள், அந்த 6 குஜராத்காரர்களுக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் என்ன உறவு சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் எல்லாத்தையும் குறி வச்சு கடைசி நேரத்தில் ஜிபே பண்ணுங்க, பேடிஎம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ரெண்டுலேயும் கை வச்சுட்டிங்கன்னா இப்போ மக்களுக்கு பழகிடுறாங்கல்ல. முதல்ல இதே மாதிரி தான் ஜியோ வந்தப்போ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு பழைய ஆளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜியோ வந்த பிறகு ஜியோ வந்தபோது காசெல்லாம் இல்லை, ஆளுக்கு ஒரு ஃப்ரீ ஃபோன், எல்லாத்துக்கும் ஃபோன் கொடுத்துருவாங்க. நிறைய எனக்கு வேண்டிப்பட்டவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் 9 மாதம் எவ்வளோ அன்லிமிட்டட் ஃபோனு, காசு கட்டாமல் அந்த ஃபோனை தூக்கி போட்டு இன்னொரு ஃபோன்லாம் வாங்கிக்குவாங்க. அப்போ ஏன்னா உங்களை பழக்கப்படுத்திட்டாங்க ஜியோக்குள்ளே வர வைக்கிறதுக்காக. பழக்கப்படுத்துறதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி சரியோ தப்போ எல்லாத்துலேயும் டீ கடையா, முடி வெட்டுற கடையா, எங்கே நீங்கள் போங்க 5 ரூபா 3 ரூபாய்க்கு ஜிபே. அப்போ ஜிபேங்கிறது நீங்கள் பழகிட்டீங்க. உங்களுக்கே தெரியாமல் நாங்கள் வரி போட்டால், அதாவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கல்ல, நீங்கள் இவ்வளோ பணம் எடுத்திருக்கிறீர்கள் அதுக்கு காசு, நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காசு, மெசேஜுக்கு காசு. அதே மாதிரி நீங்கள் 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் வைக்கணும்னா அதுக்கு ஒரு காசு. அதேமாதிரி அவங்கள வந்து எல்லாரும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு அவங்கள நடுத்தருக்கு கொண்டு வந்ததில் மோடி அவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. நிர்மலா சீதாராமன் இந்த செய்கை, நிறைய நிர்மலா சீதாராமன் பற்றி பேசிட்டோம். இந்த செய்கையும், அதாவது இவர் நிதியமைச்சராக இருக்கும் வரை, மோடி பிரதமராக இருக்கும் வரை இந்தியா 1 இன்ச்சு கூட முன்னுக்கு வரக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் அடுத்த அரசு வந்தால் கூட இதிலிருந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கே அது ரொம்ப நாள் ஆகுங்க. அந்த அளவுக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க. எங்கே போய் முடிய போதே தெரியல. மக்களே திருந்த வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.